ஒரு காட்டில் ஒரு எலியும் பூனையும் நண்பர்களாக இருக்காங்க. எலியும் பூனையும் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, பூனை எந்த சூழ்நிலையிலையும் எலியை வந்து சாப்பிடாது. அதே மாதிரி பூனைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா எலி வந்து காப்பாற்றணும். அப்படிங்கிறது தான் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒப்பந்தம். ஒரு நாள் என்னாச்சு, காலையிலிருந்தே பூனையை காணோம். எலி எங்கெங்கெல்லாமே தேடி பார்க்குது, ஆனால் பூனையை கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் சரின்னு சொல்லி தன்னோட கூட்டுக்கு எலி போகுது. அப்போ வந்து அந்த எலிக்குட்டி கேட்குது, எங்கேம்மா ரொம்ப நேரமாக உன்னை காணுமே, நீ எங்கே போயிருந்த அப்படின்னு அந்த எலிக்குட்டி கேட்குது. அப்போது அந்த எலி சொல்லிச்சான், த பூனை மாமாவை காணண்டா, அதனால் நான் காடெல்லாம் தேடி பார்த்தேன், இருந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, நீ தனியாக இருப்பியேன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எலி சொல்லுது. அதுக்கு உடனே அந்த குட்டி சொல்லுது, சரி வாமா நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி அந்த எலிக்குட்டி சொல்லுது. அதனால் சரின்னு சொல்லி அவங்க 2 பேருமே சேர்ந்து போய் மறுபடியும் அந்த பூனையை தேடுறாங்க. அப்படி தேடும்போது ஒரு வேடன் தன்னோட வலையில் பூனையை சிக்க வச்சுருக்கான். இதை அந்த எலி பார்த்துருச்சு. உடனே வந்து இதை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. பூனைக்கு உடனே வந்து ஒரு பெரிய சந்தோஷம், அப்பா இப்போயாவது வந்தியே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி பூனை கேட்குது. உடனே அந்த எலி என்ன பண்ணுது, அந்த வலையை கடிக்க ஆரம்பிக்குது. இந்த குட்டி இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து நானும் கடிக்கிறேன், உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணுறதா அதுவும் வந்து கடிக்க ஆரம்பிக்குது. உடனே இந்த எலி வந்து லைட்டாக அந்த குட்டியை பார்த்து சைகையில் சொல்லுது, நீ எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரின்னு சொல்லி அதுவும் அமைதியாக போய் அந்த எலிக்குட்டி அமைதியாக உட்காந்துக்குது. எலி வந்து கடிச்சிக்கிட்டே இருக்குது, ஆனாலும் பூனை வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு அதால் கடிக்க முடியல. அது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி கடிச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் ஆகுது. பூனை, என்ன நீ பண்ணிகிட்ருக்க, சீக்கிரமாக வந்து என்னை வந்து வெளியே விடு, எனக்கு காலையிலேருந்து பயங்கரமான பசி, 5 மணிக்கு இந்த வேடன் வலையை போட்டுட்டான், எனக்கு பயங்கரமான பசியில் நான் இருக்கேன், தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்து நீ என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி பூனை கேட்குது. கொஞ்ச நேரத்தில் வேடன் வர்ற காலடி சத்தம் கேட்குது. உடனே எலிக்கும் பூனைக்கும் பயங்கரமான பயம் வருது. வேடன் நெருங்க 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 எலி வேக வேகமாக கடிக்கிறதுக்கும் அந்த வேடன் நெருங்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக வேடன் நெருங்கும்போது எலி அந்த வலையை முழுசாக கடித்து பூனையை விடுதலை பண்ணுது. அதே சமயத்தில் தன்னோட குட்டியை கூட்டிக்கிட்டு வேகமாக தன்னோட கூண்டை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. பூனையும் வேடனை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. அப்போது அந்த எலிக்குட்டி கேட்டுச்சாங்க, ஏம்மா இதை நீ முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இல்லையா, நீ ஏன் இவ்வளோ மெதுவாக வந்து கடிச்ச, எதனால் வந்து இவ்வளோ லேட் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த எலிக்குட்டி கேட்குது. அப்போது அந்த எலி சொல்லிச்சான், பூனைக்கும் எனக்கும் தான் ஒப்பந்தம், பூனை வந்து என்ன சாப்பிட மாட்டேங்கன்னு தான் என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கு, அதே மாதிரி நானும் பூனையை காப்பாற்றுறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து பூனை வேற சாப்பிடாமல் இருக்குது, அதை நான் உடனே காப்பாற்றிருந்தா அது கண்டிப்பாக உன்னை சாப்பிட்ருக்கோம். அதே நேரத்தில் என்னால் பூனையை காப்பாற்றாமையும் இருக்க முடியாது, அதுக்காக நான் ஒரு சரியான நேரத்துக்காக நான் காத்துட்ருந்தேன். அந்த நேரம் வந்ததும் நான் பூனையும் காப்பாற்றிட்டேன், உன்னையும் காப்பாற்றிட்டேன், இது 2மே என்னோட கடமை அப்படின்னு அந்த எலி சொல்லிச்சான்.